நாளுக்கு முன்னால் 5 நாளைக்கு முத்துராம சார் வந்து திரும்பி வந்து பார்க்கணும், வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்ன தான் சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள், அஜெண்டா இருந்தால் பார்க்க என்ன விஷயம்னு கேட்டேன். ஸோ இந்த மாதிரி சங்கர் நேத்ராலயா வந்து எனக்கு வந்து சங்கர் ரத்னா அந்த விருது கொடுக்குறாங்க. அப்படி சொன்ன உடனே எனக்கு முதல் ஆச்சரியம், எல்லாரும் சொன்ன மாதிரி, சரணத்தில் சொன்ன மாதிரி, இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது. சரி, அதை நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, சரி சார் என்ன செய்யணும் சொல்லுங்கள். நான் டெஃபினட்டாக வந்து இப்போ எங்கேயோ மொழியோ வளர்ந்தேன், நான் உன்னை வந்து ஒன்று கொடுக்க மாட்டேன், நீ வந்து ஒரு வாழ்த்து மெடல் ஒரு லெட்டர் நீ எழுதி கொடுத்துட்டா நான் வந்து அதை படிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணேன். உடம்பு சரியான பிறகு நான் ஒரு நல்ல விழாவில், ஒரு நல்ல நிகழ்ச்சியில் முதல்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதை விட ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல விழா இதுக்கு கிடைக்கிறது. அதை ஜஸ்ட் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸிங்காக நான் லாஸ்ட் நைட்டில் இங்கே வந்தா இருந்தேன், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே இன்னும் செய்யாமையே எப்போ வருவாரு எப்படி வருவாரு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஒரு ஸ்கேர் மீட்டர் அந்த ஃப்ரெண்டை நான் அமைச்சர் நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ எஸ்பிஎம் அவர்கிட்ட ஒரு 25 பிக்சர்ஸ் நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர் சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னால், அவர் எனக்கு வெற்றி படங்களை கொடுத்தாங்கிறதுக்காக நான் வந்து 25 படங்க அவர் கூட நடிக்கலை, அவர் எனக்கு கொடுத்த அன்புக்காகவே நான் நடித்தேன். அவர் படத்துக்கு போகும்போது ஒரு குருவா, ஒரு தந்தையா, ஒரு தாயா, ஒரு நண்பனா அவர் வந்து என்னை பார்த்துக்கிட்டார். இப்போவும் அப்படியே தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் அந்த கண்டென்ட்மெண்ட், போதுங்கிற மரமே பொன்மோனங்கிறது அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி அனுமான் ராமன் கிட்ட ராமன் பக்தனா, ராமனுக்கு அடிமையா, ராமனுக்கு சேவகனா இருந்ததுக்கு காரணம், ராமன் வந்து ஒரு ரீஇன்கார்னேஷன் ஆஃப் காட் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அனுமானுடைய முதலாளி, அவருடைய அரசர் சுக்ரீவனுக்கு ராமச்சந்திரன் காப்பாற்றினாரு, அவருக்கு உதவினாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அனுமான் ராமன் கிட்ட அவர் நன்றி கடனாக இருந்தார். முத்துராமன் சார் வந்து அவர் ஒரு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சுக்ரீவனுக்கு மாதிரி, அந்த படத்தில் நடிக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும், எல்லா ஹீரோஸும், எல்லா ஹீரோயின்ஸும், எல்லா ஆக்டர்ஸும் அவங்களுக்கு வந்து ராமன் மாதிரி. அந்த மாதிரி அவர் வந்து தன்னையே அர்ப்பணம் செஞ்சுக்கிறார். ஒரு வந்து உடம்பாகத்து மகாத்மா தான். இப்போ நிறைய வருஷத்தை நாம் பேசுகிறோம். அதான் இப்போ சொன்னால் நான் முதலே சொல்கிறதுனால இன்னொரு வாட்டி பேசுகிறேன். சரி, என்கிட்ட வந்து இப்போ உடம்பு சரியாக இருக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பார், நீ வந்து ஓய்வெடுக்கக்கூடாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டு மிக நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறது எனக்கும் ஆசை தான். ஆனால் நான் வந்து சிவாஜி கணேசனும் இல்லை, கமல்ஹாசனும் இல்லை, அந்த மாதிரி ஒரு நடிப்பு திறமை நமக்கு இல்லை. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் ஆக்ட் பண்ண முடியாது. ஒரு ஹீரோ என்னுடைய மூலதனமே என்னுடைய ஸ்பீட், என்னுடைய ஃபாஸ்ட்னஸ், அது கம்மி ஆக்டிவிட்டிஸ்னால் நான் ஆக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அந்த ஸ்பீட் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.